அனைவருக்கும் எனது உளம் கனிந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள். மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களின் 100 ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துகள். மரியாதைக்குரிய மோடி அவர்களின் நல்லாட்சி தின வாழ்த்துகள். ஆக நாங்க இதை முப்பெரும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்றாலே மத சார்புடைய கட்சி என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது தவறு. நாங்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். ஆனா அரசியலுக்காக பிரித்து ஆள்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ஐயா, அதனால அன்னைக்கு கூட நான் சொன்னேன், ஃபாதர் பிஷப் எங்களுக்கு பிரேயர் பண்ணி கொடுக்கிறாரு. ஆனா முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஏதோ தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னா அது தவறு, திருப்பரங்குன்றத்துல விளக்கேற்ற வச்சா தவறு அப்படின்னு ஒரு மத வேற்றுமையை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள், தம்பிங்களா கொஞ்சம் வருங்கப்பா ஐயா, முதலமைச்சர் அவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மாநில முதலமைச்சரும் இதை செய்யறது இல்ல தொடர்ந்து. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த ஃபாதர் பக்கத்துல இருக்கிறது அந்த அப்பாவுக்கு பிடிக்காது. ஆக நீங்க ஆட்சி போகிற நேரத்துல இந்துக்களை நிந்தித்து நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இந்த விழாக்கள் நாங்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பது தெரியப்படுத்துகிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்று தேவாலயத்திற்கு சென்றிருக்கிறார். முதலமைச்சர் அவர்களை என்றாவது ஒரு நாள் கோயிலுக்கு வந்திருக்கிறீர்களா? இதான் நாங்க வைக்கின்ற கேள்வி. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நம் மக்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்றால் அதற்கு மரியாதை கொடுப்பதுதான் உண்மையான ஆட்சியாளர்கள், உண்மையான அரசியல்வாதிகள், தலைவர்கள். ஆனா தொடர்ந்து நீங்கள் ஒரு வேற்றுமையை விதைத்து இந்துக்களை 2ஆம் தர குடிமக்களாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கிறிஸ்துமஸில் இருந்தாவது நீங்கள் திருந்துங்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரிதான் தம்பி உதயநிதிக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்லலாம். ஏன்னா நீங்கெல்லாம் திடீர்னு அரசியல்ல குதிச்சு இன்னைக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆயிட்டீங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்ல. எப்ப பார்த்தாலும் சனாதனத்தை ஒழிப்பேன், நானும் கிறிஸ்தவர் தான், நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் தான், இந்து மத வேற்றத்தை விதைக்கிறது என்று சும்மா உளறிட்டு இருக்க வேணாம் நான் கேக்குறேன். அதனால உளறல் உதயநிதி தம்பி, நீங்க சும்மா இந்து மதத்தை பத்தியும் நீங்க கிறிஸ்தவர் நிலைநாட்டுவதை பற்றியும், நீங்க ஒரு துணை முதலமைச்சர், எல்லாருக்கும் சமமானவர்கள். அதனால இன்று இந்த கிறிஸ்துமஸ்ல நாங்க சொல்லும் செய்தி தமிழ்நாடு மக்களுக்கு, நாங்கள் எல்லாம் ஒன்றாதான் இருக்கிறோம். ஆனா எங்களை மதச்சார்பின்மையாளர்களாக இல்லாமல் மதச்சார்புடையவர்களாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் மீது பழியை செலுத்திவிட்டு அவர்கள் தான் மதச்சார்பின்மையாளர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு மதச்சார்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய தினம் மனதுக்கு வேதனையான ஒரு சம்பவம். கீழ்வெண்மணி நினைவு தினம் இன்று. நிலச்சுவாந்தார்கள் சாமானிய மக்களை எப்படி கொன்று குவித்தார்கள் என்பதற்கு 40 பேர் கொன்று குவிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு அண்ணாதுரை அன்னைக்கு ஆட்சியில இருந்தார், நிலச்சுவாந்தார்களாக காங்கிரஸ் இருந்தது. இன்னைக்கு அவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துகிட்டு 100 நாள் வேலை வாய்ப்பை எதிர்க்கிறார்கள். 125 நாள் வேலை வாய்ப்பை எதிர்ப்பதற்கு திமுகவிற்கும் காங்கிரசுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. ஒரு பக்கம் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் சுகாதார ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் போராட வச்சுட்டு இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு எடுத்து விட்டது என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு 125 நாள் ஆக்கியிருக்கோம். அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அதிக ஊழல் நடந்தது தமிழ்நாட்டில் தான். எல்லாவற்றிற்கும் மேலாக நேற்று 2 மூதாட்டிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரணும்னு வராதவர்களை கட்டாயப்படுத்தி கூட்டி வந்து இன்னைக்கு 2 மூதாட்டிகள் இறந்திருக்கிறார்கள். ஆக நீங்க தான் இன்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். ஏன்னா விரிவுபடுத்தப்பட்ட ஒரு திட்டத்தையே எடுத்துட்டாங்க அப்படின்னு பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். 2026 தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம். விடியல் சொல்லி விடிவு காலம் இரட்டை இலையினாலும் தாமரையினாலும் தான் கொடுக்க முடியும் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன்.
இப்ராஹிமா இருந்தாலும் சரி, அண்ணன் ஹெச் ராஜாவா இருந்தாலும் சரி, மாநில தலைவரா இருந்தாலும் சரி, அங்க உள்ள சாமானிய மக்களா இருந்தாலும் சரி, இந்து மதத்து விழாக்களுக்கு போனா அரசு செய்யப்படுறாங்க. வேலூர் இப்ராஹிம் என்ன சொல்றாரு, மத்த முஸ்லீம்களை அனுமதிக்கிறீங்களா, என்னையே அனுமதிக்கல. அப்ப எல்லாத்துக்குமே நீங்க காவி சாயம் தான் பூசுவீங்கன்னா, நாங்க காவிகள் தான் இல்ல, சங்கிகள் தான். ஆனா சங்கியும் முஸ்லீமா இருக்காருன்றத புரிஞ்சு கொள்ளணும். ஆக எல்லா முஸ்லீமையும் நீங்க அனுமதி செய்வீங்க, சங்கி முஸ்லீமா தான் அனுமதிக்க மாட்டீங்களா? ஆக நீங்க தான் வேறுபாடு விதைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். வேலூர் இப்ராஹிம் எங்கிட்ட இருக்காரு, ஜான்சன் எங்க கூட இருக்கிறாரு, சஞ்சீவி எங்க கூட இருக்கிறாரு, எல்லாரும் ஒன்னாதான் நாங்க இருக்கோம். ஆனா முதலமைச்சருக்கு பயம், ஒன்னா ஆயிட போறாங்களே பிரிச்சு வைக்கிறதுலே அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இனிமேல் அவரது சூழ்ச்சி பலிக்காது என்பதுதான். எப்ப பார்த்தாலும் இந்துக்கள் ஒரு கோரிக்கை வச்சா சாமானிய இந்துக்களை கூட வெறியர்கள் போல சித்தரிக்கிறார்கள். இதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால் நாங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறோம். இன்னைக்கு இந்து மக்கள் உரிமையை நாங்கள் பாதுகாப்போம், அதே நேரத்தில் கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களின் உரிமையும் பாதுகாப்போம். அதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கோயிலுக்கு செஞ்சிருக்கார், தேவாலயத்தில். இதை நான் இங்கே உண்மையான மதச்சார்பின்மையாளர்கள்னா நாங்க தான் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். வேலை திட்டத்தை மத்திய அரசு மீண்டும் பரிசீலனை செய்யும் என்று நேற்றைய தினம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை தெரிவித்திருக்கிறார். இல்ல, அவர் பேரை சொல்லியிருக்காரு. அதுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுக்க தயாரா இருக்கும். ஆனா என்ன பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை எடுத்துட்டாங்க. விவசாயிகளை கூட்டிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இங்க வேலை இல்லா மக்களுக்கான ஒரு திட்டம் அது. இன்னும் சொல்ல போனா அந்த திட்டத்துக்கு வாங்க, அந்த கூட்டத்துக்கு வாங்க கட்டாயப்படுத்தி பெண்களை கூட்டி வந்திருக்கிறார்கள். அதனால உடல்நிலை சரியா அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதனால இதை தவறாக நினைப்பவர்களை இல்ல, இதை திட்டத்தை பற்றி சொல்வதற்கு நாங்கள் தயாராகிறோம். வட மாநிலத்துல கிறிஸ்துவ பொம்மை வித்ததுக்காக ஒரு இளைஞரை அங்க இருந்த தரங்க அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக எங்க வந்தாலும் இதே நிலைமை தான், கிறிஸ்தவர்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்காது, அதே போல முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, ஒரு பொய் பிரச்சாரத்தை கொண்டு வந்து மக்களை ஏமாத்த பாக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? நான் கேட்கிறேன், ஒரு ஊர்ல மலம் கலக்கப்பட்டது இல்லையா, வேங்கை வயல். அப்ப தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடத்துலயும் வேங்கை வயலா மாறிடுச்சா? அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பதை நான் என்னைக்குமே நியாயப்படுத்தல. யாரோ நடத்துறதெல்லாம் நாங்க தான் நடத்துறோம்னு நீங்க ஸ்டாம்ப் குத்துனீங்கன்னா, அப்புறம் நீங்க நடத்துறதை எங்கெங்க நடத்துறோம் உங்க மேல நாங்க ஸ்டாம்ப் குத்துவோம். மறுபடியும் சொல்றேன், நாங்க இங்க ஒன்னாதானே இருக்கோம். அண்ணன் திருமாவளவனுக்கு இது வெலவெலத்து போகுது. ஐயோ ஒன்னாயிட்டாங்களே, நம்ம பிரிச்சில்ல வச்சிருந்தோம். அது அதனாலதான் விஜயும் சங்கி, சீமானும் சங்கி, எல்லாரும் சங்கி அப்படின்னு ஸ்டாம்ப் கூட்ட பாத்துட்டு இருக்காரு. நீங்களும் சங்கி தாங்க, உங்களுக்கும் சங்கின்ற பேர் இருக்கு. தமிழ்நாடு கலாச்சாரத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறால் எல்லாரும் சங்கி தாங்க. ஏனென்றால் சங்கினா கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள். நீங்க இல்லைன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அவ்வளவுதான். செங்கோட்டையன் பேட்டி கொடுத்திருக்கிறாரு, டிடிவி தினகரன் அவரோட கூட்டணி பேச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி, அது உங்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்த இல்ல, எங்களுக்கு எதுவுமே பின்னடைவு ஏற்படுத்தாங்க. அந்தந்த கட்சிக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவது அவரவர்கள் உரிமை. ஆனா நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியாக பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான். நான் மறுபடியும் தம்பி விஜய்க்கு சொல்றேன், நீங்க தனியா நின்று ஒன்னும் செய்ய முடியாது. எல்லாம் இணைந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதனால வீணா போயிடாதுங்க. நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து திமுக வீட்டுக்கு அனுப்புவோம். நான் தனியா நின்று வீணா போயிடாதுங்க. கூட இருக்கிறனால தான் அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்ற ஒரு கருத்து இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அப்படி பார்த்தா வாஜ்பாய், இன்னைக்கு வாஜ்பாய் தினம், பிறந்த தினம், திமுக சங்கியாக மாறிய தினமும் கூட இல்லையா? சங்கியா ஆனாங்க, அப்புறம் சங்கியா வெளியே போயிட்டாங்களா? திமுக எங்க கூட கூட்டணியே வைக்கலன்னா பரவாயில்ல, சங்கியா தங்கல் அவ்வளவுதான். அதனால வருங்காலத்துல தங்கெல்லாம் செய்வாங்க, எல்லாம் கவலை இல்ல. இல்ல, நான் மத்த கூட்டணியை பத்தி நான் பேசல. பாஜக கூட்டணி, இப்ப இருக்கிற அதிமுக பாஜக பலமா இருக்கிறோம் அப்படின்னு தான். இவங்க எல்லாமே விஜய் எல்லாம் சேர்ந்து எல்லாம் கூட்டிட்டு இங்க வந்தா பரவாயில்ல. யார் யாரெல்லாம் சேர்றீங்களோ எல்லாம் சேர்ந்து கடைசியில ஒரு நிலைமைக்கு வருவாங்க. என்ன நிலைமைக்கு வருவாங்கன்னா, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா எல்லாரும் சேர்ந்தாதான் முடியுன்ற ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அதுக்காக பாஜக அதிமுக அவங்க வந்தாதான் வெற்றி பெறும் இல்ல, நாங்க பலமா இருக்கிறோம்னு மறுபடியும் சொல்றேன். கூட வந்தா கூடுதல் பலம்.
ஆக அவங்க வந்தா எங்களுக்கு பலம், அவங்க தனியா இருந்தா பலவீனம் அவங்களுக்குன்றது தெரியும். இது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். ஆனா அரசியல் இன்னும் உங்க கூட்டணிக்கு யாருமே வரல, தயாரா இல்லைன்றத, ஏன்னா ஓபிஎஸ் இப்போ வெளிப்படையா சொல்லிட்டாரு, பழனிசாமி அவங்கள பெயர் சொல்லவே நான் விரும்பல அப்படின்னு சொல்லி. டிடிவி தினகரன் செங்கோட்டையனோட பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஏற்கனவே 2 கூட்டணி போயிடுச்சு. இன்னும் 2 கூட்டணி வர்றதுக்கு இன்னும் பாமகவும் தேமுதிகவும் முடிவு எடுக்கல. எப்படி வீக்கா? இல்ல, நான் ஏற்கனவே சொல்றேன், ஒன்னு ஆண்டு கொண்டிருந்த இருக்கிற கட்சி, ஒன்னு ஆண்ட கட்சி. இரட்டை இலையோடு தாமரையே பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். மற்றவங்க வந்தா கூடுதல் பலம், வரவில்லை என்றால் பலவீனம் அல்ல. இதை நான் தெளிவுபடுத்துறேன். வரவில்லை என்றால் பலவீனம் இல்ல, நாங்க பலமா இருக்கிறோம். வந்தா கூடுதல் பலம். தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கு. இல்ல, யார் வராலும் பின்னால வருவாங்க, வரவே மாட்டாங்க நான் சொல்ல மாட்டேன். இப்ப நாங்க 2 பேர் இருக்கோம், வருங்காலத்துல திரண்டு வருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேர்தலுக்கு முன்னால ஆனா எப்படியா திமுக வீட்டுக்கு போகும்பா, திரண்டு வர்றாங்களா, மிரண்டு வர்றாங்களா, இல்லனா நாங்க 2 பேர் இருக்கோமா, அவங்க எங்க கூட வர்றாங்களா வரலையா, நாங்க திமுக வீட்டுக்கு அனுப்புவோம். அதெல்லாம் அது நான் சொல்ல முடியாது. நான் சொன்னா உடனே இடி நான் கையில வச்சுக்கிட்டு. அதனாலதான் நேத்து நான் சொன்னேன், நாங்க அயோத்திக்கு ரயில்ல அனுப்பணும். பல பேர் ஜெயிலுக்கு போகாம பெயில்ல இருக்காங்க. நாத்திகவாதிகள், ஆன்மீகவாதிகள் ரயில்ல போயிட்டு இருக்காங்க. அதனால நாங்க எதா இருந்தாலும் ஃபெயில் ஆக மாட்டோம்ப்பா. ஃபெயில் ஆக போக வேண்டியது டிஎம்கே. நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல இடி அந்த கேஸ் இது பண்ணிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அது ப. சிதம்பரம் அவங்களும் இல்ல, இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல ப. சிதம்பரம் மக்களை மிஸ்லீட் பண்ணுகிறார். அது சரியா பிரசன்ட் பண்ணப்படல. அதுல தனிநபர்கள் கொடுக்கின்ற ஒரு கோரிக்கை மாத்திரம் இல்லாம ஒட்டுமொத்தமா போலீஸ் அதுல கம்ப்ளைண்ட் ஃபார்ம் பண்ணணும், ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது விதிமீறல் தானே. இடி ஒரு எஃப்ஐஆர் இல்லாம போலீஸோட கம்ப்ளைண்ட் இல்லாம பண்ணக்கூடாதுன்னு தானே. இல்ல, அதனால அவங்க குற்றமற்றவர்களை இடி செய்ததுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. கூட பணம் பரிமாற்றம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது அன்னைக்கு விவரம்னா சொல்லிட்டு இருப்பாரு. திருப்பியும் அந்த கேஸ் நடக்கும், அப்புறம் என்ன பிரச்சனைன்னு பாப்பாங்க.